விஜய்க்கு ஆதரவளிக்க அதிமுகவில் போர்க்கொடி. துணை முதல்வர் பதவிக்கு காய் நகர்த்தும் எஸ்பி வேலுமணி. டெல்லியிலிருந்து ஆட்டத்தை ரசிக்கும் பாஜக. பரபரப்புகளுக்கும் விறுவிறுப்புகளுக்கும் பஞ்சமில்லாமல் தமிழக அரசியல் களம் சென்று கொண்டிருக்கின்றது. ஆட்சி அமைக்க தேவையான எம்எல்ஏக்களின் ஆதரவை பெற விஜய் முயன்று கொண்டிருக்கும் நிலையில் அதிமுக உடையும் சூழல் ஏற்பட்டிருக்கின்றது. முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் தலைமையில் அதிமுகவில் புரட்சி படை ஒன்று உருவாகி இருக்கும் நிலையில் அவர் இன்று பனையூரில் விஜயை சந்திக்கவிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அவருடன் எஸ்பி வேலுமணி உள்ளிட்டோரும் செல்லவிருப்பதாக சொல்கின்றனர் அதிமுகவினர். திமுக எதிர்ப்பு என்ற நிலைப்பாட்டில் இருக்கும் அதிமுக எம்எல்ஏக்கள் விஜயை ஆதரிக்க வேண்டும் என்று போர்க்கொடி தூக்கி இருக்கின்றனர். தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தர வேண்டும் என்று ஒரு தரப்பும், ஆதரவு தரக்கூடாது என்று மற்றொரு தரப்பும் அதிமுகவில் போர்க்கொடி தூக்கியுள்ளனர். வழக்கம் போல இந்த கலவரத்தை ஏற்படுத்தி இருப்பவர் முன்னாள் அமைச்சரான சி.வி. சண்முகம். எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக சந்தித்த 10 தேர்தல்களில் தோல்வியை சந்தித்திருக்கும் நிலையில் இனியும் அவரை நம்ப முடியாது, தலைமையில் மாற்றம் வேண்டும் என்றும் குறிப்பாக இந்த முறை ஆட்சியில் பங்கெடுக்க வேண்டும் என்று நெருக்கடி கொடுத்து வருவதாக சொல்லப்படுகின்றது. நேற்று வரை அமைதியாக இருந்த சி.வி. சண்முகம் இன்று திடீரென்று தனது ஆதரவாளர்களை சந்திக்க தொடங்கினார். மேலும் சில எம்எல்ஏக்களும் அவரை சந்தித்தது அதிமுகவில் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனால் இன்று நடைபெறவிருந்த அதிமுக எம்எல்ஏ கூட்டமும் திடீரென்று ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதற்கிடையே எடப்பாடி பழனிசாமி தீவிர ஆதரவாளர்களில் ஒருவரான எஸ்பி வேலுமணியும் கே.சி. கருப்பண்ணனும் சி.வி. சண்முகத்தை சந்தித்து பேசியது பரபரப்பை மேலும் அதிகரித்தது. இவர்கள் அனைவருமே அதிமுக எம்எல்ஏக்களை ஆதரவாளர்களாக வைத்திருக்கும் நிலையில் ஒன்றாக சேர்ந்து விஜயை ஆதரிக்கலாம் என்ற பரபரப்பு ஏற்பட்டுள்ளது.